ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டு இன்று 20ஆம் தேதி ஐயாவுடைய தைலாபுரம் வந்து சந்தித்து எங்களுக்குள் ஒரு நல்ல ஒத்துழைப்பான ஒரு கூட்டணியை அமைத்துள்ளோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி 2 மாநிலங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். மக்களுக்கான ஒரு நல்ல முடிவை ஐயாவும் எடுத்து நாங்களும் ஐயாவும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். ஊடக நண்பர்களே, அவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியும் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகமும் என்று ஒப்பந்தம் போட்டிருப்போம். இருவரும் இணைந்து இந்த தேர்தலை, இந்த 2 கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்று முடிவு செய்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த வெற்றி கூட்டணி நாங்கள் கையொப்பமிட்ட இந்த வெற்றி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டிலே உண்டாக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அந்த வகையில் இன்றைக்கே இந்த கூட்டணி நாங்கள் கையெழுத்திட்டது பல பேருக்கு நடுக்கத்தை உண்டாக்கி இருக்கு. 234 தொகுதியிலும் 2 பேரும் போட்டியிருக்கோம். முதல்வர் வேட்பாளர் யாருங்க? முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்க? இப்போ அதான் சொல்றேன், நான் நிக்க மாட்டேன். ஆனா இவங்களுக்கு வாழ்த்து சொல்லி நான் தலைவராக இருப்பேன். 234 தொகுதியில் இந்த 2 கூட்டணி. இன்னும் சில பேர் நாளைக்கு பாருங்க எத்தனை பேர் போட்டி போட்டு வாதற்கு எங்களோட சேரத்துக்கு விருப்பம் தெரிவிக்க போறாங்க. பாருங்க நாளைக்கு எங்களோட கொள்கை அளவில் உறுதியாக இருக்கின்ற கட்சிகள் எந்த கட்சி வந்தாலும் நம்முடைய அம்மையார் அவர்கள் அவரோடு கலந்து, சசிகலா அம்மையாரோடு கலந்து நாங்கள் முடிவு செய்வோம். அப்படி வர விருப்பம் தெரிவிப்பவர்கள் தெரிவிக்கலாம். என்னோடும் அம்மையாரோடும் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். போதுமா? போதும். பாமக 235. கூட்டணிக்காக நம்ம தான் அழைப்பு விடுத்தோமே. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும், தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும். அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். சில நேரங்களில், சில சமயங்களில் இது இந்த மாதிரியான காலதாமதம் நடப்பதும் உண்டு. அந்த வகையில் இப்போ காலதாமதம் ஆகியிருக்கிறது. அதனால உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய
வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.